வணக்கம் நேர்களே, பக்தியும் நேர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அரிஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படிங்க? நல்லா இருக்கேன். சூப்பருங்க சார். கடந்த சீரீஸ்ல வந்து குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. ஸோ துலா ராசிக்கு ஓடி போனவங்க 9 குரு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 9ஆம் வீட்டுக்கு குரு வராரு. ஸோ அதோட பலன்கள் சொல்லுங்க ஐயா. அதாவது நீங்க சொல்ற அந்த பழமொழியோட அர்த்தம் பாத்தீங்கன்னா யோகமான டைம்ங்கிற மாதிரி இல்லையா? ஒரு படம் கூட 9 குருன்னு வந்தது. 9ங்கிறது என்னன்னா பாக்கியஸ்தானம். 9ங்கிறது உங்களோட 12 ராசியிலேயே ரொம்ப முக்கியமான ரொம்ப யோகமான ஒரு ஸ்தானம் வந்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்திலேயே ஒரு சுப கிரகம், நம்பர் 1 சுப கிரகம் பாத்தீங்கன்னா குரு. அவர் வந்து 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். எப்பவுமே 9, 5 கனெக்ட் ஆகியே இருக்கும். அது வந்து அந்த கனெக்ட் பண்ற ஒரே கிரகம் வந்து குரு தான். வேற எந்த ஒரு கிரகத்துக்கும் 9ஆம் பார்வை 5ஆம் பார்வையெல்லாம் கிடையாது. குருவோட சைஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, பெரிய ஒரு பிளானட்டா இருக்கிறதுனால, குரு பூமிக்கு அடுத்த கிரகமாகிய செவ்வாய்க்கு ரொம்ப வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையா எல்லா கிரகமும் பார்க்கக்கூடிய பார்வையும் இருக்கு. அதே சமயத்துல 5, 9 விசேஷ பார்வையும் உண்டு. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அப்படி. அது எப்படி பார்வை வருது, பார்வை எப்படி வடிவம் அமைச்சாங்க, பார்வை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த சோலார் சிஸ்டம் நம்மளுடைய டோட்டலான பிளானட்டோட வரிசையில அந்த சூரியனோட ஒளியை வந்து பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் வந்து அந்த பார்வைகள் கிடைக்குது. ஸோ சூரியனோட ஒளியை அதிகமாக இரட்டிப்பாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு. அவரு தான் வந்து மிகவும் பெரிய சுபகிரகம். பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் தான் சுபகிரகம்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து பெனிஃபிக் பிளானட் சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியாக பிரதிபலிக்கக்கூடிய பிளானட் சுக்கிரன், பூமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளானட், புதனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிளானட். அதுல குரு வந்து ஒரு 100% பிரதிபலிக்கும்னா சுக்கிரனால 50% பிரதிபலிக்க முடியும். நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறதே லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம பேசுறோம். புரியுது, உங்க மூஞ்சி எனக்கு தெரியுது, என்னோட இது உங்களுக்கு தெரியுது. இதே வந்து லைட் இல்லை அப்படின்னா இருள்தன்மை தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த லைட்டை கொடுக்கக்கூடிய, அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் தான் சுப கிரகம். ஸோ ஒரு ஒளி இருக்கக்கூடிய தசாபுக்திகள் வரும்பொழுது ஜாதகர் நல்லா வருவார். ஒளி குன்றிய கிரகமாகிய சனி செவ்வாய் ராகு கேதுங்கிறப்போ ஜாதகர் டல்லடிப்பார். ஸோ அந்த அடிப்படையில நீங்க கேட்ட கேள்விக்கு துலாம் ராசிக்கு குரு 9ஆம் இடத்துல வந்து 5ஆம் பார்வையா ராசியை பார்க்கிறார். ராசியை பார்த்துட்டாருன்னா பல்ப் எரியுது. ராசிங்கிறது என்ன? சந்திரன். சந்திரனுங்கிறது என்ன? மனோகாரகன். மனசு வந்து புத்துணர்ச்சி பெறுகிறது. இது வரைக்கும் டல்லா இருந்தது, தலை தொங்கி இருந்தது, தலை வந்து எந்திரிக்குது. ஓ இப்படிதான் பண்ணுமா, போதும், எழுந்து ஏதோ ஒரு உருப்படியா செய்வோம், பாசிட்டிவ் மென்டாலிட்டிக்குள்ள போவோம். இது வரைக்கும் டிப்ரெஷன்ல இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் டிப்ரெஷன் விட்டு வெளியில வருவாங்க. இது வரைக்கும் எந்த விஷயமும் நடக்காம இருந்து கடத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது, எதுவுமே மூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒரு கடன் இருக்குது, ஒரு வீட்டை வித்து ஒரு இடத்த வித்தோம்னா தான் எனக்கு அந்த கடன் அடைக்க முடியும், எவனும் கேட்க மாட்டேங்கிறான், பாதி ரேட்டு கூட கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு ஒரு கிளிக் ஆகணும். ஒரு அமௌண்ட் ஆனதுக்கப்புறம் பிரச்சனையை சால்வ் ஆகி அடுத்து என்ன வாழ்க்கையில செய்யலாங்கிறது போயிடுவாங்க. கல்யாணமே ஆகாம இருக்கிறவங்க கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்காம இருக்கிறவங்க வேலை கிடைக்கும். இது எல்லாமே குருவின் 9ஆம் வீட்டுக்கு வந்து ராசியை பார்க்கறதுனால வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அது மட்டுமா, சனியும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடங்கிற ஒரு அருமையான இடத்துக்கு போறாரு. ஸோ அதுவும் அற்புதம். 6ங்கிறது என்ன? ருணச்சத்ரு பாவம்ங்கிற ஒரு பாவத்தை சனி கெடுக்கிறார். சனி இருக்கும் வீட்டை கெடுப்பார், குரு இருக்கும் வீட்டை வளர்ப்பார். ஸோ சனி வந்து 6ஆம் இடத்தை போய் கெடுக்கிறதுனால சத்ருகள் குறையிறாங்க, கம்மியாகிறாங்க, எதிரிகள் குறையிறாங்க, கடன்கள் அடைகிறது, பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் குறைகிறது. அதனாலதான் 6ஆம் வீட்டு சனி வந்து நல்லதுங்கிறாங்க. ஏன் சார் 6ல போய் சனி நல்லா இருக்குங்கிறாங்கன்னா, சனி எங்க போனாலும் அங்க கெடுப்பாரு. 6ஆம் வீடுங்கிறது நல்ல வீடு இல்லை. நல்ல வீடு இல்லாத ஒரு இடத்துக்கு சனி போறது நம்ம நல்ல விஷயம். ஏன்னா அந்த 6ஆம் வீட்டு அசுப பலன்களை கெடுப்பார். கெடுக்கிறப்போ சுப பலன்கள் வரும். ஸோ குரு 9ஆம் வீட்டுக்கு போறதும், சனி 6ஆம் வீட்டுக்கு போறதும், ராகு 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே 14ஆம் தேதிக்கு மேல வருகிறது. 9ஆம் இடத்துல வராங்க. இப்போ பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப கிடைக்குங்களா? கண்டிப்பா. இப்போ 9ஆம் இடங்கிறதே பாகிஸ்தானம், அப்பா மூலமா வரக்கூடிய சொத்துக்கள். அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துல வந்து சிம்மம் எப்படி இருக்குது, அந்த சூரியன் எப்படி இருக்குது, 8ஆம் வீடுங்கிற அந்த இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கா, மனைவி மூலமா சொத்து அல்லது அவங்க மூலமா சொத்து வரக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பார்த்து ஒப்பிட்டு தான் சொல்ல முடியும். அது மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த குருவின் பார்வை நல்ல பலனை கொடுக்கும், மனசை உத்வேகப்படுத்தும், பழைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு புதிய முயற்சிகள்ல இறங்கி மனம் பெருமகிழ்ச்சி பெற்று ஒரு சுப விஷயங்கள், நண்பர்களோட பழகாம இருக்கிறது, வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியில வந்தவன் எல்லாரும் இப்போ உள்ளுக்குள்ள வருவான். ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு போடுவான். என்னப்பா இவ்வளவு நாளா நீ ஆளை காணனா? இல்ல நான் ஒரு மாதிரி இருந்தேன், அதை விட அந்த பேச்சு விட இப்ப என்ன பண்ணலாம், நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி
வாழ்க்கை சுவாரஸ்யமாகக்கூடிய அமைப்புக்கு வந்து இந்த குரு பார்வை, சனி 6க்கு போறது, ராகு வர்றது எல்லாமே ஒரு அமைப்பு கொடுக்குது. சனி 6க்கு போற சொன்னீங்க. ஆனா 6ல இருக்க ரொம்ப ரொம்ப நல்லதும்பாங்க. So, அந்த 6ல இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் தருவார்? இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 6ஆம் இடத்து வேலைகளை வந்து கெடுக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் உடல் உபாதைகள்ல இருந்தவங்க, ஒரு பிரச்சனையில இருந்தவங்க, வெளியில வர முடியாம பெட் ரிட்டனா இருந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் விமோச்சனம், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சரியாகி மெடிசன் வேலை செஞ்சு கொஞ்சம் முதலோட கொஞ்சம் நான் வெளியில வரேன், இப்போ கொஞ்சம் நார்மல் லைஃப்க்கு நான் திரும்பி வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும். ஏன்னா வந்து ஒரு நோய் தன்மை குறையிற தன்மை இருக்கு, குறையிற அமைப்பு வந்துருச்சு. அதே சமயத்துல ஆப்ரேஷன் பண்ணி ரெடியானவங்க, அது மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள்ல போய் மாட்டி வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரெக்கவரி கொடுக்குது. அதே சமயத்துல கடன்ல மாட்டினவங்க, பிரச்சனையில பண்ணவங்க, தலை தூக்க முடியாம தொழில் ஊரு டு ஊர் ஓடினவங்க, பிசினஸ் பண்ண முடியாம போனது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு முயற்சி எடுத்து வேற இடத்துல போய் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றேன், கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்குது, ஒருத்தர் எனக்கு பணம் போடுறேன்னு இருக்கிறாரு, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கொடுத்து வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்த்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது, 6 வருஷமா கேஸ் போயிட்டு இருக்குதுங்கிறப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டை ஒரு பைசல்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி நல்ல ஒரு திடீர்னு சில பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு காலமாக துலாம் ராசிக்கு இருக்கு. 12 ராசியிலேயே துலாம் ராசிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராசியாக இந்த அடுத்த வரக்கூடிய ஒரு வருடம் உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு வர்றாரு. அவர் என்ன மாதிரி பலன்கள் தர்றாரு? 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராகு வந்து சனி பார்வை பெற்றுட்டாருன்னா சிக்கல் தான். ஆனா சனி பார்வை பெறாமல் குரு பார்வை பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ ராகுங்கிற ஒரு போகக்காரகன் வந்து குரு பார்வைங்கிற ஒரு சுப பார்வையை பெறும் பொழுது அந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா நம்மளால வாங்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ நல்ல அதை நான் சொன்ன மாதிரி குழந்தைகள்னால ஒரு பெனிஃபிட்ஸ், குழந்தைகளுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஏற்றிட்டோம், பணத்தை அரேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல கோர்ஸ் ஏற்றிட்டோம், வெளிநாடு அனுப்ப முடிஞ்சது, கல்யாண காட்சி பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு மனநிறைவான சில விஷயங்கள் வந்து குழந்தைகள் விஷயங்கள் வரலாம். குழந்தைகளால அனுகூலங்கள், குழந்தைகள் வந்து கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் கிடைச்சிருச்சு, அரசு உத்தியோகம் கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு மனநிறைவும் ஒரு மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பெல்லாம் வந்து கொடுக்க அமைப்பு இருக்கு. 11 கேது. 11ல கேது பாத்தீங்கன்னா அருமையான விஷயம். 11ஆம் இடமே பாத்தீங்கன்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்துக்கு கேது வரும்பொழுது குறிப்பா துலாம் ராசியில பிறந்த சில பேர் கேது திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பெனிஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன சார் கேது அருமையா இருக்குன்னு சொன்னீங்க, இன்னும் இது வரைக்கும் எனக்கு பலனே வரலையேன்னு நினைக்கிறவங்க, 12ஆம் இடத்துல கேது இருந்து கோச்சாரத்துல கேது சப்போர்ட் இல்லாதனால பலம் இல்லாதவங்க இப்ப 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா 11ஆம் கேது வந்து அருமையான விஷயங்கள் கொடுக்கக்கூடியது, தப்பு இல்லை. இந்த காலகட்டத்துல இப்ப வந்து படிப்புக்காக ஃபாரின் போறதோ வேலைக்காக அப்ராட் போறதும் இந்த காலகட்டத்துல சாத்தியமா? கண்டிப்பா இருக்கு. ஆனா ராகு திசை நடக்கிறவங்க, கேது திசை நடக்கிறவங்க, 8ஆம் வீட்டு அதிபதி திசைகள் நடக்கிறது, அட்டமாதிபதி திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த லக்னமா இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களா இருந்தாருன்னா கண்டிப்பா அனுகூலமான ஒரு விஷயங்கள் கண்டிப்பா உண்டு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தடுத்து காரணங்களுக்கு பார்க்கலாங்க ஐயா. நேர்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.